பரிசுத்த வேதம் இந்திய சமகால தமிழ் மொழிபெயர்ப்பு. புதிய ஏற்பாடு. மத்தேயு எழுதிய நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு. இவர் ஆபிரகாமின் வம்சத்தானாகிய தாவீதின் வம்சத்தினர் ஆவார். ஆபிரகாம் ஈசாக்கின் தகப்பன். ஈசாக்கு யாக்கோபின் தகப்பன். யாக்கோபு யூதாவுக்கும் அவன் சகோதரர்களுக்கும் தகப்பன். யூதா பாரேசுக்கும் சாராவுக்கும் தகப்பன். அவர்களின் தாய் தாமார். பாரேஸ் எஸ்ரோமுக்கு தகப்பன். எஸ்ரோம் ஆராமுக்கு தகப்பன். ஆராம் அம்மினதாபின் தகப்பன். அம்மினதாப் நகசோனின் தகப்பன். நகசோன் சல்மோனின் தகப்பன். சல்மோன் போவாசின் தகப்பன். போவாசினுடைய தாய் ராகாப். போவாஸ் ஓபேத்தின் தகப்பன். ஓபேத்தினுடைய தாய் ரூத். ஓபேத் ஈசாயின் தகப்பன். ஈசாய் தாவீது அரசனுக்கு தகப்பன். தாவீது சாலமோனுக்கு தகப்பன். இவனது தாய் உரியாவின் மனைவியாய் இருந்தவள். சாலமோன் ரெகோபயாமுக்கு தகப்பன். ரெகோபயாம் அபியாவுக்கு தகப்பன். அபியா ஆசாவுக்கு தகப்பன். ஆசா யோசபாத்தின் தகப்பன். யோசபாத் யோராமுக்கு தகப்பன். யோராம் உசியாவின் தகப்பன். உசியா யோதாமின் தகப்பன். யோதாம் ஆகாசின் தகப்பன். ஆகாஸ் எசேக்கியாவின் தகப்பன். எசேக்கியா மனாசேயின் தகப்பன். மனாசே ஆமோனின் தகப்பன். ஆமோன் யோசியாவின் தகப்பன். யோசியா எகோனியாவுக்கும் அவன் சகோதரர்களுக்கும் தகப்பன். அக்காலத்தில் யூதர்கள் பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்டார்கள். பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்ட பின் எகோனியா சலாத்தியேலுக்கு தகப்பனானான். சலாத்தியேல் செருபாபேலுக்கு தகப்பன். செருபாபேல் அபியூதுவுக்கு தகப்பன். அபியூத் எலியாக்கீமுக்கு தகப்பன். எலியாக்கீம் ஆசோருக்கு தகப்பன். ஆசோர் சாதோக்கிற்கு தகப்பன். சாதோக் ஆகீமிற்கு தகப்பன். ஆகீம் எலியூத்திற்கு தகப்பன். எலியூத் எலியேசருக்கு தகப்பன். எலியேசர் மாத்தானுக்கு தகப்பன். மாத்தான் யாக்கோபுக்கு தகப்பன். யாக்கோபு யோசேப்புக்கு தகப்பன். யோசேப்பு மரியாளின் கணவன். மரியாளிடம் கிறிஸ்து எனப்படுகிற இயேசு பிறந்தார். இவ்வாறு ஆபிரகாமிலிருந்து தாவீது வரை 14 தலைமுறைகளும், தாவீதிலிருந்து பாபிலோனுக்கு நாடு கடத்தப்படும் வரை 14 தலைமுறைகளும், பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்டதிலிருந்து கிறிஸ்து வரை 14 தலைமுறைகளும் இருந்தன. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு இவ்வாறு நிகழ்ந்தது. இயேசுவின் தாய் மரியாள் யோசேப்பை திருமணம் செய்வதற்கென நிச்சயிக்கப்பட்டிருந்தாள். ஆனால் அவர்கள் ஒன்று சேர்ந்து வாழும் முன்பே அவள் பரிசுத்த ஆவியினால் கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவளது கணவன் யோசேப்பு ஒரு நீதிமானாயிருந்தான். எனவே அவளை மக்கள் முன் பகிரங்கமாக அவமானப்படுத்த விரும்பாமல் திருமண ஒப்பந்தத்தை இரகசியமாக நீக்கிவிட நினைத்தான். யோசேப்பு இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருந்த போது கர்த்தரின் தூதன் அவனுக்கு கனவில் தோன்றி, தாவீதின் மகனே யோசேப்பே, நீ மரியாளை உனது மனைவியாக சேர்த்துக்கொள்ள தயங்காதே. ஏனெனில் அவள் பரிசுத்த ஆவியாலேயே கருவுற்றிருக்கிறாள். அவள் ஒரு மகனைப் பெறுவாள். நீ அவருக்கு இயேசு என்று பெயரிட வேண்டும். ஏனெனில் அவர் தமது மக்களை அவர்களது பாவங்களிலிருந்து இரட்சிப்பார் என்றான். கர்த்தர் தமது இறைவாக்கினன் மூலமாய் சொல்லியிருந்தது நிறைவேறவே இவை நடந்தன. ஒரு கன்னிப்பெண் கர்ப்பவதியாகி ஒரு மகனைப் பெறுவாள். அவரை இம்மானுவேல் என அழைப்பார்கள். இம்மானுவேல் என்பதின் அர்த்தம் இறைவன் நம்மோடு இருக்கிறார் என்பதே. யோசேப்பு நித்திரையை விட்டெழுந்ததும் கர்த்தரின் தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே மரியாளை தனது மனைவியாக வீட்டிற்கு கூட்டிச் சென்றான். ஆனால் அவள் ஒரு மகனை பெற்றெடுக்கும் வரை யோசேப்பு அவளுடன் சேரவில்லை. யோசேப்பு அவருக்கு இயேசு என பெயரிட்டான். மத்தேயு அதிகாரம் 2.
யூத் Sample complete. Ready to continue?